ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோட ஆஃபீஸை தான் கட்டுறாங்க. அங்கே சில ஷேர் ஹோல்டர்லாம் வந்து நம்ம ஹீரோவை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜுவல்லரி காம்படிஷனில் தோற்று போனாங்களே, அதனால சில பிரச்சனை போல் இருக்குது. என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இதால் நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா, நம்ம கம்பெனியை பற்றி எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஓல்டு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இந்த கம்பெனியோட ஷேரை வாங்கிக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த கம்பெனி அவங்களாம் ரன் பண்ண முடியுமா, இந்த பிரச்சனை எல்லாமே அவங்க ஃபியான்சினால தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அந்த காஃபி கப்பை கீழே வச்சுட்டு, அவளை என் ஃபியான்சின்னு மட்டும் சொல்லாதீங்க, நீங்களும் மீடியாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்லவே இல்லை, அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் எதுவுமே பண்ணல, ஏதோ தப்பு நடந்துருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தாவும் வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, நான் தான் அந்த ஜுவல்லரி காம்படிஷனில் கலந்துக்க சொன்னேன், தப்பெல்லாம் என் பேர் தான், நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறது சித்துவா கிடையாது என்னையே அப்படின்னு சொன்னோன்னா, சாரி சரிம்மா நாங்கள் அப்படி நினச்சி கேட்கல ஏதோ அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொன்னோன்னா, உடனே அங்கே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸும் கிளம்பி போகிறாங்க. உடனே நம்ம தாத்தாவும் நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம் நான் தான் சொன்னேன் சார், நான் தான் தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு, எனக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குது, என்னோட ஒரே ஆசை வந்து நீ யான் ஜிம்மி 3 தான் என்னோட உறவு, நீங்கள் 2 பேரும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நீ யானோட சேர்ந்துருன்னு சமரசம் ஆயிரும், ஏன்னா எனக்கு அப்புறம் உனக்குண்டு உறவு எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். நம்ம ஹீரோவும் எழுந்திரிச்சு, சாரி தாத்தா அதை மட்டும் நீங்கள் பேசாதீங்க, ஏன் நிச்சயமாக என்னோட உறவாக முடியாது, எங்கள் அம்மா அப்பா சாவுக்கு அவர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸை காட்டோன்னா, அவங்க கம்பெனியோட ஷேர் நல்லா க்ரோத் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்க, 3 days லீவும் கொடுத்துட்டு, இவர் தான் புதுசாக நம்ம கம்பெனிக்கு வந்துக்கிற சேர்மன் யான், ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் சீனா வந்திருக்காங்கன்னு நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண யானும் வராரு. ஆனால் அவரும் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கம்பெனிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, ஒரு வகையில் சித்து வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் அப்படியே இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு, ஆமாம் நான் சின்ன வயசுலேயே வந்து நான் அப்ராடு போயிட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த ஓல்டு மேன் வந்து எங்கள் சித்துக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷன் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும் ரொம்ப பயந்து என்னை இந்த சீனாக்கு வரவிடாமல் பண்ணியிருந்தாரு, ஆனால் நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் காரில் வரான். அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு கீழே இறங்குறான். நம்ம ஹீரோவை பத்தையான்னு, உன்னை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, நீ எப்படி இருக்கா, இப்போ நீ கம்பெனியை நல்லபடியாக நடத்துகிறான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் கோமா, என்னது நான் கம்பெனியை நடத்துகிறத பற்றி நீங்கள் என்னை பெருமையாக பாராட்டுறீங்களா, இதை நான் நம்பவே மாட்டேன், நீங்கள் எப்பேற்பட்ட ஆளு நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்கள் எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கோவமாக போகிறான். உன்னை யான்னு சிரிச்சுக்கிட்டு, இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப தான் கோவம் வருது, இவனும் சரியான பேட் டெம்பராக தான் இருக்கான், பரவாயில்ல சின்ன பையன்ல அதான் அப்படி மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் யானும் அங்கேருந்து கிளம்ப, இங்கே வீட்டில் வந்து ஜிம்மி காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ மட்டும் வந்தோன்னா, அப்பப்போ எங்கே ஆனி வரலையா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை அவங்க வரல, அவங்க ஒரு வேலையாக வெளியே போயிட்டாங்க. என்னப்பா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுகிறா, தாத்தா வந்து அம்மா சீக்கிரம் சூஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நானும் உனக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து சூஸ் பண்ணவே மாட்டேங்கிற, உனக்கு ஒன்றுமே புரியல, நான் தாத்தாட்ட சொல்கிறேன் பாரு, நாளைக்கு தாத்தாவோட பர்த்டேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அங்கேருந்து ஓடுது. நம்ம ஹீரோவை அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, அம்மா அப்பா அவங்க சாவுக்கு காரணமானவன் யான் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கான், கண்டிப்பாக எனக்கு எவிடன்ஸ் கிடைக்கும், அவனை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோவும் கோமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜிம்மி அவங்க தாத்தா நீங்கள் அப்பாட்ட சொன்னீங்களா அம்மாவை சூஸ் பண்ண சொல்லி, ஆனால் அப்பா வந்து சூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இன்னும் இப்படியே இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னோன்னே, அதுக்கு தாத்தாவும் ஏன்டா இப்படி பண்ணுறான், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னடான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவா, தாத்தா அதை பற்றி திரும்ப பேச வேண்டாம், இப்போ எதுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, யான் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு தாத்தாவை பார்க்க வராங்க, ஏன்னா தாத்தாவோட இன்றைக்கி பர்த்டேல அதுக்காக. உடனே ஜிம்மி இவங்க தான் என்னோட டியூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு யானும் சொல்கிறான், இவங்க தான் சோ கம்பெனியோட பிரசிடென்ட்டு, இவங்க தான் சீனாக்கு வந்திருக்காங்க, இவங்க பேர் தான் ஆனி அப்படின்னு சொன்னோன்னா தாத்தாவோட ஃபேஸே அப்படி மாறிடுது. அப்போ தான் அவர் அப்படியே ஃப்ளாஷ் பேக்கை நினச்சி பார்க்குறாரு. அதாவது சிசி வந்து குழந்தைய கொண்டு வந்து ஜிம்மியை கொண்டு வந்து சின்ன வயசில் கொடுக்கும்போது, இது என்னோட சிஸ்டர் ஆனியோட குழந்தை, அவங்களும் சித்தும் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கல, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் அந்த குழந்தைய அவள் பார்த்துக்க முடியாதுன்னு என்னை விட்டுட்டு அவள் அப்ராடு போயிட்டா, இந்த குழந்தைய நான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தாட்ட வந்து கொடுத்துருப்பா போல இருக்குது. இதெல்லாம் தாத்தா யோசனை பார்த்துட்டு, அதனால் கொஞ்சம் ஆனியை பார்த்தோன்னா கோவமாக இருக்காரு, ஏன் வெளியாளுக்களெல்லாம் என்னோட பர்த்டே பார்ட்டி கூட்டிகிட்டு வரீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் கோவமாக சொல்கிறாரு. சொல்லிட்டு, சரி நீங்கள் 2
பேரும் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அந்த யானும் உள்ளே போகிறாங்க. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும், எதுக்காக இந்த பொண்ணை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், ஜிம்மிக்கு வந்து அவங்க டியூட்டராக இருக்காங்க, ஜிம்மி தான் அவங்க பிடிச்சிருக்குன்னு கூப்பிட்டா மற்றபடி ஒன்றும் இல்லை தாத்தான்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு யான்னு சொல்கிறாரு, இவ வந்து ஜோ கம்பெனியோட பிரசிடென்ட்டு, நானும் ஜோவும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கனால எனக்கு இவளை பற்றி தெரியும், மற்றபடி ஒன்றும் இல்லை தாத்தா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் சொல்லணும். ஆனால் தாத்தா கேட்டுட்டு கோவப்படுறாரு, போது நீங்கள் 2 பேரும் பேசுனது, முதல் நீல் டவுன் போடுங்கன்னு சொன்னோன்னா இந்த யானுக்கு கோவம் வருது, அப்படியே கடுப்போட நீல் டவுன் போகிறான். என்ன தைரியம் தான் நீ திரும்ப சீனா வந்திருப்பேன், நான் தான் சொன்னல தேவையில்லாமல் இங்கே வராத, சித்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காதன்ட்டு, திரும்ப எதுக்காட இங்கே வந்தா அப்படின்ட்டு கம்பெடுத்து அடிச்சோன்னா உடனே நம்ம ஹீரோ வந்து தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு உடனே அவரும் போதும் போதும் உங்கள் பேரனுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க, என்னை வந்து விலைக்கு வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னை ஒரு மாதிரி சித்து ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே இவனோட சொத்தை வந்து பறிக்கிறதுக்காக வரல, நான் ஒரு வேலை விஷயமாக தான் வந்தேன், என் வேலை முடிஞ்சோன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லணும். தாத்தா ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்பெல்லாம் நினைக்கலடா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ஒத்துமையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லணும்னா அதுக்கு 2 பேருமே எதுவுமே சொல்லாமல் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு யானை அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினும் தாத்தா வீட்டை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லைட்டை டக்குன்னு இடிச்சோன்னா பார்த்தா ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. என்னது இந்த டோர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறா, பார்த்தா அங்கே லாக்கர் நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சிசி வந்துட்டு ஆனி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு, அதுவா அது ஒன்றும் இல்லை, நான் இதெல்லாம் சும்மா வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சிசி சொல்கிறா, நீ அந்த யானோட சுற்றிக்கிட்டு இருக்கீல்ல அவர் நல்லவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோயின் போது நீலாம் அதை பற்றி பேசுறியா, நீங்கள் வாங்கின கடனுக்காக எங்கள் அம்மாவோட கம்பெனியை தூக்கி கொடுத்தவங்க தானே, இப்போ என்ன பெரிய நல்லவ மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்தோன்னே நம்ம சிசியும் சரி இவ என்னமோ கெட்டு போகிற நம்ம ஏன் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட உட்காராங்க. ஜிம்மியும் வாங்காட்டி நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக உட்கார போகிறா. ஆனால் தாத்தாவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக வெளியாளுக்கு வந்து நம்ம டைனிங் டேபிள் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்ன தாத்தா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்ட்டு, ஆமாம் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே யானு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா யானி நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவள் யானையை கூட்டிகிட்டு போனோன்னே ஜிம்மி என்ன தாத்தா இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்ட்டு, ஜிம்மி இங்கே பாரு உனக்கு அழகான அம்மா இவங்க இருக்காங்க சிசி அப்படிங்கிற மாதிரி காட்டினோன்னே அதுக்கு ஜிம்மியா இல்லை எனக்கு இவங்களை பிடிக்கல, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நான் அப்செட்டாக இருக்கேன், நான் போகிறேன், எனக்கு சாப்பாடு வேணான்ட்டு அவனே எந்திரிச்சு போகிறான். நம்ம ஹீரோ நான் ஜிம்மி எங்கே போகிறான்னு பார்த்துட்டு வரேன் தாத்தான்ட்டு அவனே எந்திரிச்சு போனோன்னா தாத்தா கோவம் வந்துடுது, எல்லாரும் எந்திரிச்சு போங்கடா எல்லாரும் எந்திரிச்சு போங்கன்ட்டு அவரும் கத்திக்கிட்டு இருக்க. இங்கே வெளியில் கூட்டிகிட்டு வந்த யானை நம்ம ஹீரோயின்ட்ட சாரி அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுன்னு சொன்னேன்னா பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களே ஏதோ ஒரு பத்திரம் இருக்குண்டு, நான் இன்றைக்கி தான் கவனித்தேன், அந்த லாக்கரில் அந்த பத்திரம் லாக்கர்லாம் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே சிசி வந்துட்டா அதனால் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு அனி நான் உன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே யானும் சரி நீ பேசிட்டு வா நான் முதல்ல வீட்டுக்கு போகிறேன்ட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே தாத்தாவும் கோவமாக நிற்கிறாங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க சாப்பிடாம கொள்ளாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே அந்த குட்டி பொண்ணும் வந்துக்கிட்டு இருக்கா மெதுவாக. உடனே இவரை பார்த்துட்டு நீ யாருமா, நீ எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு கேட்டோன்னே என் பேர் சாண்ட்ரா, ஆனி தான் என்னோட மம்மி அப்படின்னு சொன்னோன்னா என்னது ஆனி உன்னோட மம்மியாண்டு, ஆமாம்மாண்டு, உனக்கு சிம்மியே தெரியுமாண்டு, தெரியுமா நாங்கள் 2 பேரும் ஒன்றா விளாடுவோமேண்டு, உன் வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்குறாரு. என் வயசு ஜிம்மி வயசு ஒரே வயசு தான், நாங்கள் ஒரே டேட்டில் தான் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தாத்தா அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது சிசி சொல்லியிருப்பா பிறந்தது 2 குழந்தை, அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு குழந்தைய நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்போ ஒரு வேளை இந்த குழந்தை அந்த குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தாத்தா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்கள் தாத்தா அந்த மாதிரி நடந்துக்கிட்டது சாரி அப்படின்ட்டு, பரவாயில்ல அப்படின்ட்டு, இருந்தாலும் நீ யான்ட்ட கொஞ்சம் தள்ளியேறு, அவன் நல்லவே இல்லை, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா சாவுக்கு அவன் தான் காரணம்ண்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறீங்கன்ட்டு, ஆமாம் ஆனி குரூப் கம்பெனியை வாங்கலான்ட்டு இவர் தான் ஐடியா கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் ஒரே கார் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் அம்மாவும் என்னோட அம்மா அப்பாவும் இறந்து போனாங்க, அதனால இந்த சாவுக்குலாம் காரணம் இவரை தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்க, இதுக்கு முன்னாடி ஏன்ட்டு இதை சொல்லவே இல்லை இப்போ சொல்கிறீங்கன்ட்டு, நானும் அந்த எவிடன்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இவன் சொல்கிறத நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா, ஏன்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதே யான்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட இங்கே கட் பண்ணி காட்டினா தாத்தா வந்து பேத்திட்ட பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு இந்த கிளிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, நான் உனக்காக வாங்கினது, இது நான் உனக்கு போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு ஹேரில் அப்படியே குத்துற மாதிரி குத்திட்டு அந்த ஹேரை அப்படியே ஒன்று எடுத்துட்டு இது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அவங்க மேனேஜர்கிட்ட கொடுத்தோன்னா அந்த மேனேஜரும் வாங்கிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினு யானு வராங்க. ஆனால் யான் அந்த மேனேஜரை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறான், என்ன கொண்டு போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவனும் அதோட உள்ளே வரான். ஆனால் தாத்தா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இது உன் குழந்தையா இல்லை அடாப்ட் பண்ணதா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன் இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஆனால் வெளியில் நின்றுட்டு இதெல்லாம் சிசி கேட்டுக்கிட்டு ஐயோ தாத்தாக்கு எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சா, சாண்ட்ராவும் இன்னொரு பேத்தின்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு தாத்தா ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா, அதுவா அது ஒன்றும் இல்லை சும்மா ஒரு சின்ன குழப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரு. அவரும் அங்கேருந்து கிளம்பி போனோன்னா நம்ம ஹீரோயின் நான் சாண்ட்ராவை கூட்டிகிட்டு நம்ம சீனியர்கிட்ட கொண்டு வந்து ஊரா நீங்கள் இவளை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, நான் என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அந்த சீனியர்னு சொல்கிறாரு, ஓகே அண்ணி நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை சித்து பண்ணால் நீ உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு, நான் வந்து உன்னையும் கூட்டிகிட்டு போயிடுன்னு சொன்னேன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சின்ன ஒர்க் மட்டும் தான் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்துடுன்னு சொன்னேன்னா அவனும் குழந்தைய கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கே வந்து சிசி அவங்க அம்மா கால் பண்ணி ஐயோ தாத்தாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் போல இருக்குது, 2 குழந்தைன்னு ஆனியோட குழந்தை தான் தெரிஞ்சப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க அம்மா ஏதோ ஒரு ஐடியா சொல்லணும்னா இதை கேட்டு அவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவட உங்க எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. நம்ம சிசி இவங்க எல்லாத்துக்காக ஒயின் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போகிறா. ஆனால் அந்த குட்டி குழந்தை நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், இன்னும் 100 வயசுக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விஷ் பண்ணணும். தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் இந்த சிசி நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குற ஒயினில் வந்து ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி போட்டு கலக்கிறா. ஆனால் இது தெரியாத நம்ம ஹீரோவும் அந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்து குடிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின் மட்டும் சாப்பிடாம தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அதோட சரின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து இன்றைக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியா ரொம்ப டயர்டாயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்னோட நார்மல் வேலை தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி வா நீ நானும் போய் வெளியில் ஃபயர் ஒர்க் நடக்குதா பார்க்கலான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இல்லை நான் வரல அப்படிங்கிறா. ஆனால் இவன் மல்லு கட்டி கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஃபயர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கேட்குறா எவ்வளோ நேரம் தான் என் கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, கையை விடலாமே அப்படிங்கிற மாதிரி. இல்லை இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் வெக்கத்தோடையே அப்படி நின்றுக்கிட்டு இருந்தவ சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது விடுங்க கையை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போனோன்னே உடனே அந்த குட்டி பையன் சிமியும் வந்து டாடி இது சூப்பராக இருக்குல்ல அந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோக்கு லைட்டாக அப்படி மயக்க மாதிரி வருது. உடனே தாத்தா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனு ரூமுக்கு வரான். பார்த்தா மெசேஜ் வருது, அதாவது இந்த ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனி மாதிரி இவன் மெசேஜ் அனுப்பியிருக்கா இந்த சிசி தான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனி எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அவனும் போகிறான். ஆனால் அதுக்கு மேலே அவன் போக முடியாமல் அப்படி மயங்கப்பட்டவுடனே உடனே சிசி வந்து அவனை அப்படியே பெட்டில் படுக்க போட்டு அவனோட சாட்டையெல்லாம் கலட்டுறா. இதுதான் என்னோட சந்தர்ப்பம், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஆனி வந்து அந்த தாத்தாவோட சீக்ரெட் ரூமுக்கு வந்து ஏதோ ஃபைல் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல இருக்குது. அடுத்த நாள் காலையில் அந்த சிசியை முழிச்சு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உடனே ஓண்டு கத்துறா. தாத்தா வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ முழிக்கிறான். உடனே அவங்க தாத்தா 2 பேரையும் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அதுவா அது நேற்று சித்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என் ரூமுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோ கோவந்துருது. என்ன போய் சொல்கிறா, நீ தானே எனக்கு மெசேஜ் பண்ண, இங்கே ஆனி தானே இருந்தா, நீ எப்படி இங்கே வந்தா, இதெல்லாம் என்ன ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் தாத்தா கோவப்படுறாரு. போதும் சித்து, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், இவளை நீ மேரேஜ் பண்ணிக்கிறதா நல்லது அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவை நானும் இவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இவ வேணும்னாலும் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவங்க தாத்தா கோவத்தை டக்குன்னு கம்பெடுத்து நம்ம ஹீரோ அடிக்க போகிறதுக்காக போகும்போது அவருக்கு நெஞ்சு வலி வந்து அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறாரு. உடனே அவரை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோவும் சிசியை பார்த்து சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னால தான் தாத்தா இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, நேற்று நைட் எதுவுமே நடக்கலாம் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ட்ராமா இதோட நிப்பாட்டிக்க, இங்கேருந்து போயிருன்னு சொன்னோன்னா சிசியும் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்குறா, அப்போ நேற்று நைட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சிசி ரூமுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வரோம். ஆனால் அதுக்குள்ளே டாக்டர் வந்துடுறாரு. என்னதாச்சு டாக்டர்கிட்ட, தாத்தா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு டாக்டரும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா தான் இருக்காங்க, இருந்தாலும் இங்கே நல்லபடியாக பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போனோன்னே நம்ம ஹீரோயினும் வந்து தாத்தாவை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. ஆனால் தாத்தா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது அவங்க தாத்தா ஆனியை பார்த்து நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ட்டு, இல்லை உங்கள் நிலமை எப்படி இருக்குன்னு பார்க்கல தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னோன்னே அவளும் அங்கேருந்து போகிற. தாத்தா சொல்கிறாரு, ஆனி நீ வந்து தேவையில்லாமல் சித்துவ அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக எனக்கும் சித்துக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஆனியை வந்து அதிர்ச்சியாக பார்க்குறோம், நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. உடனே இவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதோட தாத்தாவும் சொல்கிறாரு, நீ சிசியை கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு நல்லதுண்டு. என்ன தாத்தா திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நேற்று நைட்டு எதுவுமே நடக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும், அவள் தான் இதெல்லாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. இல்லை நான் அதுக்கு மட்டும் சொல்லலை, ரொம்ப வருஷமாக அவன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ தான் அதுக்கான நேரம் வந்துக்குது, சிமியோட அம்மா வந்து சிசி தான் அப்படின்னு சொன்னோன்னா என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாடா அவள் தான் அவன் சிம்மியோட அம்மா, அதெல்லாம் நீ தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணுன்ட்டு ஏன்னா தெரியல தாத்தா பொய்யா சொல்லிடுறாரு. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வெளியே வந்தோன்னே இவ்வளோ நின்றுக்கிட்டு இருக்கா. உடனே நீ ஏன் தாத்தாட்டா அப்படி சொன்னா, என்னை உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையாண்டு.
நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவ ரொம்ப பக்கத்தில் பேசும்போது, அவங்கள நர்ஸ்லாம் இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி வா உடனே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உனக்கும் குழந்தை இருக்குது எனக்கும் குழந்தை இருக்குது, முதல்ல அதை பற்றிலாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறா, சீனியர் தான் பேசுகிறாங்க, குழந்தை மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி. என்னது குழந்தைய காணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வரா. இங்கே குழந்தைய வந்து ஆனியோட ஸ்டெப் மதரும் அவங்க டேடி தான் வந்து கடத்தி வச்சுருக்காங்க போல இருக்குது. பாப்பா நீ முழிச்சிட்டியா, நீங்கள் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருங்க, உங்கள் அம்மா வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னா, அந்த குழந்தைய பார்த்துட்டு நீங்கள் எங்கள் தாத்தா பாட்டி தானே எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னோன்னா, ஐயோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஓடி வந்து தாத்தாக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாண்ட்ரா இங்கே தான் இருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆமாம் ரிசல்ட் வந்துருச்சு, அவளும் வந்து ஆனியோட பொண்ணு தான், ஜிம்மி இவங்களும் ட்வின்ஸ் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் நான் பார்த்துக்கிறேன், குழந்தைய இங்கேருந்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்லிட்டு கட் பண்ணோன்னா, அந்த நேரம் பார்த்து ஆனும் அங்கே வந்துடுறாங்க. வந்தோன்னா நம்ம ஹீரோயின் கேட்குற என்ன தைரியம் தான் என் குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு யாருந்து தைரியம் கொடுத்ததுண்டு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஏமா அப்படி சொல்கிறா, உங்கள் அம்மா கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அப்படின்னு சொல்ல வந்தவர் டக்குன்னு யானை பார்த்துட்டு வாயை முடிகிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறீங்க, எங்கள் அம்மா கார் ஆக்சிடென்ட்டா, எங்கள் அம்மா வந்து ட்ரக் மதி தானே இறந்து போனாங்க, இப்போ என்ன புதுசாக கார் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, இல்லைம்மா உங்கள் அம்மா வந்து கார் ஆக்சிடென்ட்டில் தான் இறந்து போனாங்க, அதில் தான் சித்தோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போனாங்கன்னு சொன்னோன்னா, இது என்ன புது கதையாக இருக்குது, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதோட உண்மை என்னன்னு நான் தாத்தாட்டே கேட்டுக்கிறேன். அவளும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. ஆனால் யான்னு பார்த்துட்டு உண்மையிலேயே உங்கள் ஒய்ஃபு கார் ஆக்சிடென்ட்டில் தான் அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு அவரும் சொல்கிறார், என்ன பண்ணுறது, இதுக்கு பின்னாடி உனக்கும் எனக்கும் ஒரு கதை இருக்குல்ல, அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா என் பொண்ணுட்ட அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோவும் பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிசி வந்து ஜிம்மியோட குழந்தையா, இப்போ தான் தாத்தா சொல்கிறாருண்டு. என்ன சார் சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல, சிசியோட குழந்தையா ஜிம்மி, இது வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கும் அதான் சந்தேகம், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு இப்போ கேட்குறான், அதை கண்டுபிடிச்சி சொல்லு, அப்போ தான் எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் உங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை இந்த பாருக்கு வந்துடுறா. அதாவது சிம்மி தான் பேசுகிறான், எங்கள் அப்பா இன்னும் வரக்கானா நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. அதனால் நம்ம ஹீரோவை தேடி இவளும் வரா. வந்துட்டு என்ன இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம், ஜிம்மி கால் பண்ணி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் இவனை காரில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கார் ஓட்டும் போது அப்போ தான் அவன் சொல்கிறான், சிசியோட குழந்தை தான் ஜிம்மியான்ட்டு. ஓ அப்படியா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு. ஆமாம் தாத்தா இவ்வளோ ஆனான்ட்டு சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறாருன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்குறா. எதுவானாலும் சரி, ஆனால் எனக்கு வந்து உன்னைய தான் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி ஜிம்மிக்கும் உன்னைய தான் பிடிச்சிருக்கு, அதனால் நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினா சொல்கிறா. எங்கள் அம்மா அப்பா சாவுக்கு கண்டிப்பாக அந்த சிசியோட ஃபேமிலி ஒரு காரணமாக தான் இருக்கும், நான் எப்படி அதையெல்லாம் மறக்க முடியும் மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்காக நீ ஜிம்மியை வெறுத்துடான்ட்டு. இல்லை நான் ஜிம்மி அதுக்காக வெறுக்க மாட்டேன், அவங்க செஞ்ச தப்புக்கு இந்த குழந்தை என்ன செய்யும், நான் கண்டிப்பாக அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அழுக வருது. பார்த்தா நம்ம ஹீரோ இவன் மேலே காட்டின அன்பு ஒவ்வொன்றும் காதல் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு காரை வேகமாக ஓட்டுறா. பின்னாடி உள்ள ட்ரக் மேலே நல்ல வேலை மோத போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஹேண்டில் திருப்ப கார் நல்ல வேலை அந்த பக்கமாக போய் நின்றுது. நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு ஒன்றும் அடிப்படையில்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியே வரா. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் இங்கேருந்து நான் போய் அப்ராடில் இந்த 6 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அதுவும் சாண்ட்ரா வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ எதுக்கும் கவலைப்படாது, அதெல்லாம் முடிஞ்சு போனது, இப்போ நான் உங்க கூட இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன், உன்னை விட்டு இனிமே எப்போவுமே பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணீரை தொடச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் நீங்கள் நகலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ரொம்ப லேட்டாச்சு, இதுக்கப்புறமா எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு போகலாம், குழந்தைங்க தனியாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவளும் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இங்கே 2 குழந்தைகள நாளைக்கு தாத்தாக்கு சூப் செஞ்சுட்டு போகணும், பாவம் தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த தாத்தாக்கா நாளைக்கு சூப் கொண்டு போகலான்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சாண்ட்ரா சொல்கிறா, இந்த சூப்பு பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்டா எங்கள் அம்மாட்ட வந்து தாத்தா ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சாண்ட்ரா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மி ஓடி வந்து ஆண்டி எனக்கு அந்த சூப் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா எங்கள் தாத்தாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் சரி நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா இங்கே சிசி வந்து தாத்தா கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா ரொம்ப தேங்க்ஸ்மா, எதுக்குமா அவனுக்கு இவ்வளோ சிரமன்ட்டு, இதில் என்ன இருக்குது தாத்தா உங்களை கவனிக்கிறத விட எனக்கு வேறு என்ன இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜிம்மியும் ஆனியும் வந்துடுறாங்க. ஆனால் ஜிம்மி சொல்கிறான், தாத்தா உங்களுக்காக நான் சூப்பு கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே இவங்கள பார்த்தோன்னே நம்ம சிசியும் சரி நான் வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடா. உடனே ஜிம்மிட்ட வந்து நீ இந்த ஃப்ரூட்ஸை வந்து தாத்தாக்கா வாஷ் பண்ணி கொண்டு வரியான்னு சொன்னேன். அவனே எடுத்துகிட்டு போகிறான். உடனே ஆனி இங்கே வா பக்கத்துலன்னு சொன்னேன். இவளும் வர வந்துட்டு தாத்தா நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும், எங்கள் அம்மாவோட ஆக்சிடென்ட்டு அப்படின்னு கேட்கும்போது
ஆமாம் உங்கள் அம்மாவோட ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் சித்தோட அம்மா அப்பாவுக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு, 2 பேரும் ஒரே ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதுதானா உண்மை அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம் இதுதான் உண்மை, இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவும் பேசாத, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி கத்தணுன்னா யானும் ஓடி வராரு. வந்துட்டு என்னாச்சுன்ட்டு இவளை இங்கேருந்து போ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி நீ இங்கேருந்து போ, தாத்தாக்கு ஏதாவது ஆயிருப்போகுதுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடறான். ஆனால் யானும் பக்கத்தில் உட்காந்து என்னாச்சு அவள் எதுவும் கேட்டாலான்ட்டு. ஆமாம் அவங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்டை பற்றி கேட்டால் நான் பொய் சொல்லிட்டேன், ஏன்டா எல்லாம் ஒன்னால தான், அதனால தான் உன்னை அப்ராட்லேருந்து இங்கே வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னு சொன்னோன்னா உன்னை யான் சொல்கிறான். என்னது இதுக்கு காரணம் நானா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அப்படி மட்டும் எவிடன்ஸ் இருந்துச்சாக்கா நீங்கள் சொல்லுங்கன்ட்டு. ஆனால் தாத்தாவும் சொல்கிறாரு ஆமாண்டா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓ எவிடன்ஸ் இருக்கா, அப்போனா அது உங்களுக்கும் நல்லதில்லை சித்துக்கும் நல்லதில்லைன்னு சொல்லிட்டு தாத்தா கையை பிடிச்சி அப்படி இருக்கிறான். பார்த்தா தாத்தாக்கு அப்படி மூச்சு முட்டுது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படி இருந்தால் இவனும் அப்படி கையை பிடிச்சி இருக்கிட்டு அதோட அங்கேருந்து வெளியே வரான். பார்த்தா நம்மளோட ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு யானும் கேட்குறான் என்ன நீ இன்னும் போகாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான்ட்டு. ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும்னு சொல்லிட்டு, நீங்கள் சாண்டாவோட அப்பா இறந்து போயிட்டதா சொன்னீங்க, ஆனால் எனக்கு என்னமோ அது குழப்பமாக இருக்கும், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அமைதியாக இருக்கான். நீங்கள் இப்பவும் சொல்ல மாட்டீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து இப்போ போகிறா. ஆனால் யான் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு இல்லை சாண்ட்ராவோட அப்பா இறக்கலாம், அவர் உயிரோட தான் இருக்காரு, ஏன்னா சாண்ட்ராவோட அப்பாவே நான் தான், நானும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் இந்த மாதிரி உங்கள் அம்மா ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. நானும் எதிர்பாராத விதமாக அப்ராடுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அந்த டைமில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி டைமில் உனக்கு அம்யூனிசியா ஏற்பட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டா, அதோட தான் உன்னை தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சரி உன்னை பார்க்கும்போது நீ எல்லாத்தையும் மறந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு நானும் மேற்கொண்டு உன்னை எந்த இது குழப்பமும் பண்ண வேண்டாம், உனக்கா எப்போ ஞாபகம் வருதோ வரட்டும்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன், மற்றபடி இதுதான் உண்மை, நானும் இன்னும் லவ்வராக இருந்தோம், இது நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹக் பண்ண போகிறோம்னா அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் விளைவிறா. இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போனோன்னா யானும் சொல்கிறான் நெல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துடும் ஆஃபீஸ்க்கு. இங்கே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ மேனேஜரும் சொல்கிறான் நம்ம ஹீரோவை பார்த்து அன்றைக்கி உங்கள் ரூம் வரைக்கும் சிசி வந்திருக்கா, ஆனால் பாடி கார்டு உள்ளே விடாமல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக சிசி ஜிம்மியோட அம்மாவை இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ இது எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ போய் இது நான் ஹீரோயின்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரான். அப்படியே நயன் சைட்டை பற்றியும் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரிஞ்சுட்டு உள்ளே வரான். இங்கே நம்ம ஹீரோயினா ரொம்ப குழப்பமாக இருக்கேன், நான் எதை நம்புறது, எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம ஹீரோவை பற்றி ஒன்று ஒன்றா நினச்சி பார்க்குறா. இவங்க கூட நான் இவ்வளோ நெருக்கமாக இருக்கேன், ஆனால் ஜிம்மியோட அம்மா சிசிங்கிறாங்க, என்னோட குழந்தை சாண்ட்ரான்னு சொல்கிறாங்க, ஆனால் இதுக்கு அப்பா யான்னு சொல்கிறாங்க, நான் எதை நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்தோன்னா உன்ட்ட ஒன்று சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரூமுக்கு சிசி வரவே இல்லை, என் பாடி கார்டு கூட்டிகிட்டு போயிட்டா, அதெல்லாம் கண்டிப்பாக என் ரூமுக்கு சிசியாக இருக்க முடியாது, சிசி ஜிம்மியோட அம்மாவை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ மட்டும் தான் என் லைஃப்பில் எப்போவுமே இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேனேஜர் அந்த நயன் சைட்டை பற்றியும் சொல்லுங்கன்னு மேனேஜர் சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கேட்குற என்னது நயன் சைட்டான்ட்டு. ஆமாம் நம்மளோட அந்த சைட்டு குலாப்ஸ் ஆயிடுச்சு, இதில் நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறீங்கன்ட்டு. ஆமாம் இதெல்லாம் நடந்துருச்சு, ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்த்து சொல்கிறாங்க. அடிப்பட்ட எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் 3% எக்ஸ்ட்ரா போனஸாக கொடுத்து அவளை என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. நம்ம ஹீரோயின் யார் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக இதுக்கு பின்னாடி சான் குரூப்பும் இருக்குது, யானும் இருப்பான், அவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் போதும் நீங்கள் உளறிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பார்த்தா கால் வருது எடுத்து அவங்க தாத்தா சீரியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் வந்தோன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதோட ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோன்னா டாக்டர் வெளியே வரான், சாரி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. இது கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு அப்படியே அழுக தாங்க முடியல. நம்ம ஹீரோயின் அப்படி திரும்பி பார்த்து கண்டிப்பாக இதெல்லாம் யான் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இது உண்மையாக இல்லைன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோவும் நம்ம தாத்தா இறந்து போயிட்டாங்கன்ட்டு கவலையாக எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படி மனசு உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நானும் கிளம்புறேன், பாய்.